ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடி கேஷாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. தமிழக அரசோட இந்த புதிய திட்டம் யார் யாருக்கெல்லாம், எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, ஓய்வூதியம் வாங்குவதற்கு ஆதரவற்ற விதவை, இவங்களுக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்குமா, ஊனமுற்றோர், இந்த மாதிரியான ரேஷன் அட்டைதாரர்கள் வச்சுருக்கிறவங்க, மகளிர் உரிமை தொகை பணம் வாங்குவாங்க, அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்போ கிடைக்கும், இந்த 5000 ரூபாய் பரிசுக்கான டோக்கன் நமக்கு என்றையிலிருந்து வழங்குறாங்க. ரேஷன் கடைகளில் போய் வாங்கணுமா, இல்லை நம்ம வீட்டுக்கு தருவாங்களா, டோக்கன் தந்த எத்தனை நாட்களில் நமக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்கும், யாருக்கெல்லாம் எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது கிடைக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுவரை எந்த வருஷமும் நடக்காத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அரசை முடிவு செஞ்சுருக்கிறாங்க செலக்டட் பர்சன்ஸ்க்கு. ஸோ எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு அதற்கான அப்டேட் தீபாவளியில் என்ன கொடுக்க போகிறாங்க, இந்த 5000 ரூபாய் தொகை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறாங்களா இல்லை கைகளில் கொடுக்க போகிறாங்களா, அதோடு கூட வேறு என்னென்ன மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேஷன் அட்டை வேணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஷன் அட்டை வாங்கணும். உங்களுடைய ரேஷன் அட்டை ஆக்டிவில் இருக்கணும். அதாவது நீங்கள் ரெகுலராக பொருட்கள் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களாக இருக்கணும். அரிசி, சீனி, எண்ணெய், பருப்பு, இந்த மாதிரியான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய அட்டையை நீங்கள் வச்சிருக்கிறணும். அதோடு கூட ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ரேஷன் அட்டையில் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றத அடுத்தடுத்து சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஷன் அட்டையில் குறைஞ்சபட்சம் 2 பேரான இருக்கணும். அப்போ தானே இந்த பணம் வாங்குறதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்கள். ஸோ 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரானா இருக்கணும். 2 பேருக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். உங்கள் ரேஷன் அட்டை பார்த்திங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டை. அதாவது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்ருக்குறாங்க. மாதம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நிதி உதவி யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். ஸோ கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைவருக்கும் உண்டு. அதோடு கூட புதிதாக விண்ணப்பித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்காத புதிதாக விண்ணப்பித்தவர்கள் இந்த ஸ்டாலின் முகாம் மூலமாக பார்த்திங்க. இப்போ ரீசன்ட் அப்டேட் என்னென்னா, ஸ்டாலின் முகாம் மூலமாக யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் கிடச்சிரும். ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அடுத்த வருஷம் நமக்கு பொது தேர்தல் வருது. நிறைய பேர் இதற்கு போட்டியிடுறாங்க. அதேமாதிரி நம்ம கவர்மெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா திட்டங்களை டெய்லி புதுசான நிறைய திட்டங்கள் வருது. நம்ம ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் பாருங்கள். டெய்லி புது திட்டங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் அப்படின்றது புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. அதாவது அடுத்த மாதத்துலேருந்தே 2000 ரூபாய் கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 2000 ரூபாயை ஜனவரி மாதத்துலேருந்து
கொடுக்க போகிறதா வந்து பேசிட்டு வராங்க. அதாவது இது எந்த அளவுக்கு சாத்தியம், எவ்வளோ பேருக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கும், ஆல்ரெடி வந்து வாங்குறவங்களுக்கா இல்லை புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கும் அந்த மாதிரி 2000 ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனை வந்து பண்ணிட்டு வராங்க. அதே போல் இப்போ வந்து என்ன அப்டேட் அப்படின்னா, தீபாவளிக்கு எப்போதும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாய் தான் வந்து அதிகபட்சமாக வந்து வாங்குவோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு வாங்க, ஏன்னா பொங்கல் சமயத்தில் வந்து 2000 ரூபாய் ப்ளஸ் கரும்பு வேட்டி சேலை எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இடைத்தேர்தல் வர காரணத்தில், அரசு தேர்தல் வர காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு 5000 ரூபாய் வழங்கும் பரிசை தமிழக அரசு தீபாவளி தினத்தன்று வெளியிடப்படும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் வந்து இதற்காக தமிழக அரசு செலவிடும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமாக இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்கள் யார், PHH, AAY, NPHS, இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்க போது, அதோடு கூட இதற்கு டோக்கன் வழங்குறதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து பண்ணிட்டு வராங்க. அதாவது எப்போ இருந்து கொடுக்கலாம், அக்டோபர் 1, 2 தேதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3, 4 தேதிகளில் இருந்து அந்தந்த கிராமங்கள், உங்களுடைய கிராமம், உங்களுடைய வீடு எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை நபர்கள் வந்து இருக்காங்க, உங்களோட கார்டு வந்து ஆக்டிவில் இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்து உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகளும் வந்து நடந்துக்கிட்டு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு டோக்கன் வழங்கும் திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. டோக்கன் வழங்கிட்டாங்க அப்படின்னா அக்டோபர் 1 வாரத்திலேயே வந்து அடுத்த வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை பணம் வந்து கிடைச்சிரும். அதாவது எப்போதும் வந்து 15 தேதி 2வது வாரத்தில் தான் வந்து வரும். ஆனால் வந்து இந்த தடவை 1 வாரத்தில் வரும். அதே மாதிரி 2வது வாரத்தில் இந்த 5000 ரூபாய் பரிசு வந்து கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து முதல் வாரங்களில் வந்து நமக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2வது வாரத்துக்குள்ளே இந்த பரிசு தொகை வந்து கொடுத்துருவாங்க. அதோடு கூட நிறைய பரிசு பொருட்களும், அதாவது வேட்டி சேலை சீனி அந்த மாதிரி அனைத்து வகை பொருட்களும் இலவசமாக விலையில்லா பொருட்களாக வழங்கப்படுறதா வந்து சொல்லிட்டு வராங்க. இதை பற்றின ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.